கணவனை ஏமாற்றிய மனைவி. மழை பலமாக பெய்து கொண்டிருந்தது. இரவு 10 மணியை தாண்டியும் மீனா வீட்டிற்கு வரவில்லை. வீட்டின் வாசலில் பதற்றத்துடன் நின்று கொண்டிருந்தான் அவளது கணவன் அருண். ஒரு மாதமாக இதுதான் நிலை. தினமும் தாமதமாக வருவாள். வேலை அதிகம் என்று மட்டும் சொல்லுவாள். அதற்கு மேல் எதையும் கூற மாட்டாள். அன்று இரவு கதவு திறந்தது. நனைந்தபடி உள்ள வந்த மீனாவை பார்த்த அருண் கோபத்தை அடக்க முடியாமல், எங்கே போயிருந்தாய்? தினமும் இதே கதையா? யாரை சந்திக்கின்றாய் என்று கத்தினான். மீனா அமைதியாக, அருண், இன்னும் கொஞ்சம் நாள் பொறுத்து கொள்ளுங்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்றாள். என்ன சரியாகும்? என்னிடம் கூட உண்மையை சொல்ல முடியவில்லையா என்று அருண் கோபமாக கேட்டான். மீனா கண்களில் கண்ணீர் வழிந்தாலும் அமைதியாக அறைக்குள் சென்றாள். மறுநாள் அலுவலகத்தில் அருணின் நண்பன் ரவி, நேற்று உன் மனைவியை ஒரு நடுத்தர வயது ஆணுடன் மருத்துவமனை அருகே பார்த்தேன். இருவரும் சிரித்து கொண்டே பேசிக் கொண்டிருந்தார்கள் என்றான். அந்த ஒரு வார்த்தை அருணின் மனதில் சந்தேக விதையை விதைத்தது. அன்று முதல் மீனாவின் ஒவ்வொரு செயலும் அவனுக்கு சந்தேகமாக தோன்றியது. ஒரு நாள் அவளது மொபைல் ஒலித்தது. திரையில் சார் என்று வந்தது. மீனா உடனே போனை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள். அதை பார்த்த அருணின் கோபம் உச்சத்தை எட்டியது. சில நாட்களுக்கு பிறகு அன்று அவர்களின் திருமண நாள். அருண் அலுவலகத்திலிருந்து சீக்கிரமாக வீட்டிற்கு வந்தான். ஆனால் வீட்டில் மீனா இல்லை. இரவு 10 மணி, மீண்டும் தாமதம். இந்த முறை அருணால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இனி இந்த வீட்டில் உனக்கு இடமில்லை. நீ என்னை ஏமாற்றி விட்டாய், என்னுடைய நம்பிக்கையை உடைத்து விட்டாய் என்று கத்தினான். மீனா கதறி அழுதாள். நான் எந்த தவறும் செய்யவில்லை. இன்னும் ஒரு வாரம் மட்டும் பொறுத்து கொள்ளுங்கள், பிறகு எல்லா உண்மையும் தெரியும். எனக்கு எந்த உண்மையும் தேவையில்லை, வெளியே போ என்று அருண் கதவை சுட்டி காட்டினான். மீனா எதுவும் பேசாமல் தன் திருமண புகைப்படத்தை ஒரு முறை பார்த்தாள். பிறகு கண்ணீருடன் அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள். 7 நாட்கள் கடந்தன. அருணின் மனம் அமைதியாக இல்லை. கோபத்தில் பேசிய வார்த்தைகள் அவனை தினமும் மாட்டின. அந்த நேரத்தில் வீட்டிற்கு ஒரு பார்சல் வந்து அதை திறந்தான். அதற்குள் ஒரு கோப்பு, சில மருத்துவ ரசீதுகள், ஒரு வங்கி ரசீது மற்றும் ஒரு கடிதம் இருந்தது. நடுங்கும் கைகளுடன் கடிதத்தை வாசிக்க தொடங்கினான். அன்புள்ள அருண், 3 மாதங்களுக்கு முன்பு மருத்துவர் உனக்கு சிறுநீரகத்தில் பிரச்சனை இருப்பதாக சொன்னார். உடனடியாக சிகிச்சை செய்யாவிட்டால் ஆபத்து என்று எச்சரித்தார். நீ ஏற்கனவே குடும்ப செலவுக்காக மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய். அதனால் இந்த விஷயத்தை உன்னிடம் நான் சொல்லவில்லை. நான் மாலை நேரத்தில் ஒரு அறக்கட்டளையில் கூடுதல் வேலை செய்தேன். நீ பார்த்த அந்த ஆள் அந்த அறக்கட்டளையின் மேலாளர். அவர் மூலம் உன் சிகிச்சைக்கான 2 லட்சம் ரூபாய் உதவி கிடைத்தது. இன்று அந்த முழு தொகையும் மருத்துவமனையில் உன் பெயரில் செலுத்தப்பட்டுள்ளது. நீ என்னை தவறாக நினைத்தாலும் பரவாயில்லை, ஆனால் நீ ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதுதான் என் ஆசை. கடிதம் அங்கேயே முடிந்தது. அருணின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. நான் என்ன செய்து விட்டேன் என்று தலையில் அடித்து கொண்டு கதறினான். அவன் உடனே அந்த மருத்துவமனைக்கு சென்றான். அங்கு மீனா குழந்தைகளுக்கு உணவு வழங்கி கொண்டிருந்தாள். அருணை பார்த்ததும் அவள் சிரிக்க முயன்றாள். ஆனால் கண்களில் இருந்த கண்ணீர் மறையவில்லை. அருண் அவளது காலில் விழுந்து, மீனா, என்னை மன்னித்து விடு. உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் உன்னை குற்றவாளியாக நினைத்து விட்டேன் என்று அழுதான். மீனா அவனை எழுப்பி, கணவன் மனைவி வாழ்க்கையில் சந்தேகம் வரலாம், ஆனால் அந்த சந்தேகத்தை விட நம்பிக்கை பெரியதாக இருக்க வேண்டும் என்றாள். அப்பொழுது அந்த அறக்கட்டளை மேலாளர் அருகில் வந்து, உங்கள் மனைவி போன்றவர்கள் அரிது. தன் கணவரின் உயிரை காப்பாற்றுவதற்காக தினமும் கூடுதல் வேலை செய்து 1 ரூபாய் கூட தனக்காக செலவு செய்யவில்லை என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட அருண் இன்னும் வெட்கப்பட்டான். சில மாதங்களுக்கு பிறகு அருணின் சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. இருவரும் சேர்ந்து ஏழை நோயாளிகளுக்கு உதவும் ஒரு சிறிய அறக்கட்டளையை தொடங்கினர். திருமண நாளிலும் ஆதரவற்ற நோயாளிகளுக்கு இலவச உணவு வழங்குவதை வழக்கமாக்கினர். அருண் அனைவரிடமும் ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னான். சந்தேகம் வந்தவுடன் தீர்ப்பை சொல்லாதீர்கள், முதலில் உண்மையை கேளுங்கள். ஒரு நிமிட கோபம் வாழ்நாள் முழுவதும் வருத்தத்தை கொடுக்கலாம். நம்பிக்கையே இல்லற வாழ்க்கையின் அடித்தளம். உண்மையை அறியாமல் எடுக்கும் முடிவு நம்மை நேசிப்பவர்களின் இதயத்தை உடைத்து. யாருக்கெல்லாம் இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கோ இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.